ஹாய், நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மலேசியா ஜோஹர் பர் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு 5 கிலோ வான்கோழி பிரியாணி செய்ய போறோம். நம்ம ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறாங்க வான்கோழி பிரியாணி போடலாமே பாய் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால சாட்டர்டே சண்டே மட்டும் போட போறோம். ஸோ இங்க வச்சிருக்கேன் பாருங்க, 2 கோழி. 2 கோழியோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 கிலோ இருக்கு. ஸோ 5 கிலோக்கு 7 கிலோ போட்டாதான் அந்த போர்ஷன் வந்து கறி நம்ம வந்து கரெக்டா நிறைய வச்சு கொடுக்க முடியும். இப்போ மட்டன் சிக்கன் நம்ம வந்து 5 கிலோ ரைஸ்க்கு 6 கிலோ போட்டாலும் போதும், போர்ஷன் கரெக்டா வந்துடும். பட் வான்கோழின்றது பெரிய பெரிய பீஸ் வரும். ஸோ 5க்கு 7 போடணும். அப்பதான் ஆளுக்கு ஒரு பெரிய பீஸா ஒரு 2 பீஸாவது வைக்கலாம். ஸோ நான் இங்க ஒரு 5 கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற போட்டுருவோம். இப்போ இந்த வீடியோல வந்து டோட்டலா வான்கோழி பிரியாணி செய்முறையை பார்க்க போறோம். ஸோ இன்ச் பை இன்ச்சா என்னென்ன மசாலா நம்ம ஆட் பண்றோம் எல்லாமே நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு தண்ணியை ஊத்துறோம். அரிசியை வந்து அழுத்தாம பூ மாதிரி இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு விடுறோம். பாருங்க எவ்வளவு அழுக்கு வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி பிசையக்கூடாது, சும்மா பொறுமையா இப்படி முடிஞ்சது. ஒரு தண்ணியை நம்ம ஊத்துறோம். மறுபடியும் 2வது தண்ணி, மறுபடியும் அதே மாதிரி பிசைறோம், ஊத்திடுறோம். 3வது தண்ணிய ஊத்தி வச்சிடறோம். இது தண்ணி பத்தாது. எப்படின்னா அரிசிக்கு மேல ஒரு 5 இன்ச்சுக்கு தண்ணி வரணும். அப்போதான் இது வந்து ஊறும் போது கரெக்டா வரும். நம்ம தண்ணி கம்மியா ஊத்திட்டோம்னா நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம். திடீர்னு திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அரிசி ஃபுல்லா தண்ணி குடிச்சு ட்ரையா நிற்கும். அந்த மாதிரி கூட அரிசி வந்து நல்ல டிப் ஆகணும் உள்ள. சரியா? இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊத்திடுவோம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, அரிசி பாருங்க உள்ள வரைக்கும் போதும். என் கையே முங்கிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான். இதை எடுத்து ஓரமாக வச்சிருவோம். இப்போ ஓரமாக வச்சுட்டு ஒரு ரைஸ் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், 2 பாத்திரம் வைக்க போறோம். ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இந்த பாத்திரம் என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் தண்ணி பிடிக்கணும். ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 கிலோ ரைஸ் 7 கிலோ கறி கரெக்டாக அதில் அமையும். நம்ம வந்து சின்ன பாத்திரத்தில் போட்டோம்னா பிரியாணி ரொம்ப மேலே வந்துடும். மேலே வந்துருச்சுன்னா தம் சரியாகுது. நம்ம தட்டு மூடி தம் போடுவோம், தம்லயே வந்து தட்டு மேல வந்துடும், கேப் வந்துடும். ஸோ அதனால 25 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வான்கோழி நல்ல மசாலா தூக்கலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உரிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 கிலோ வெயிட் போட்டுக்கணும். அப்போ 2.5 கிலோ வெங்காயம் வெயிட் போட்டு எடுத்து தோலை உரிச்சு வெட்டி வச்சிருக்கேன். நம்ம இதுல சேர்த்துடலாம். அடுப்பை பத்த வச்சு லோ ஃபிளேம்ல வச்சிருக்கேன். ஒரு 5 கிராம் பட்டை, ஒரு 5 கிராம் லவங்கம், 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் ஜாதி பத்திரி, 5 கிராம் வந்து அன்னாசி பழம் பூ. அதை வந்து நல்லா உடைச்சு வச்சிருக்கேன். ஏன் அன்னாசி பூவும் ஜாதி பத்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மலேசியன்ஸ் வந்து நல்ல பிளேவரா எதிர்பார்க்கறாங்க. பிரியாணியில நிறைய பிளேவர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம வான்கோழியில வந்து கொஞ்சம் கவுச்சி வரும். ஸோ அதனால இதெல்லாம் சேர்த்தோம்னா சூப்பரா இருக்கும். சேர்த்துடலாம். ஒரு 1 கிலோ நம்ம ஆயில் ஊற்ற போறோம். 1 கிலோக்கு 200 கிராம் எம்எல் கிடையாது. அப்போ 1 கிலோ இது வந்து 910 எம்எல் தான் இருக்கும். இந்த 1 லிட்டர்ன்றது நம்ம இன்னொரு 100 எம்எல் நம்ம ஊற்றுவோம். ஆயில் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டு. பட் நம்ம நல்ல எண்ணெயில் மட்டும் பிரியாணி செய்யக்கூடாது, நல்லா இருக்காது. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றினேன். இன்னும் ஒரு 100 கிராம் கூட ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஆல்ரெடி பற்ற வச்சுட்டேன், லோ ஃப்ளேமில் வச்சேன். இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இந்த அடுப்பு வந்து ஃப்ளேம் வைக்கிறதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ எந்த விஷயம் நம்ம செய்யறதா இருந்தாலும் ஃபுல் ஹை ஃப்ளேம் வச்சு செய்யக்கூடாது. அதுல வந்து டேஸ்ட் வராது. ஏன்னா இந்த குவான்டிட்டியா அதுக்கு வந்து அவ்வளவு தன்மையான நெருப்பு மட்டும்தான் வரணும். அதனால பாருங்க, பாத்திரத்துக்குள்ளேயே நெருப்பு அடங்கிருச்சு. அதே நேரத்தில் ஆயிலும் நல்ல சூடாகுது பாருங்க. இதை பாத்தீங்கன்னா வெங்காயத்தை கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு விட்டுறணும். மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போயிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு விட்டுறணும். அப்பதான் அது வந்து ஆயில்ல ஃப்ரை ஆகும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகாது. பாத்தீங்கன்னா தக்காளி தனியா வச்சிருக்கேன். தக்காளி வேணா 1 கிலோக்கு 400 கிராம், 5 கிலோக்கு 2 கிலோ தக்காளி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 கிலோக்கு 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. அப்போ 1/2 கிலோ இஞ்சியும் 1/4 கிலோ பூண்டும் இங்க வச்சிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வந்து 50 கிராம் மிளகாத்தூள் ஆட் பண்ற மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து மல்லி புதினா ஒரு கட்டுன்னா நீங்க வந்து
கட் பண்ணிட்டு ஒரு கை நல்ல பெரிய கையில மல்லி, அதே மாதிரி பெரிய கையை பிடிச்சி புதினா இதுவும் சேர்த்துட்டோம். அப்படியே வந்து கையோட ஒரு 50 கிராம் பச்சை மிளகா நான் இந்த மல்லி புதினாலேயே சேர்க்கிறேன். அப்படியே பக்கத்துல என்ன பண்றேன், தக்காளியில ஒரு 200 கிராம் உப்பு சேர்க்கிறேன். தயிர் வந்து ஒரு 1 லிட்டர் தயிர் வச்சிருக்கேன், அதையும் நான் தக்காளியிலேயே சேர்த்துறேன். கொஞ்சம் தயிர் இருக்கு, இதுல வந்து கொஞ்சம் லேசா தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். லேசா நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெண்டு ஐட்டமும் பிரிச்சு வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் சிவந்த உடனே இந்த மல்லி, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் வச்சிருக்கோம், அதை எடுத்து போய் டேரக்டா நம்ம போடுவோம். எப்போன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது பதினெட்டுல மல்லி புதினா அதுல போவோம், ஒரு ஃபிளேவர் உருவாகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போவோம், ஃபிளேவர் வரும். மிளகாத்தூள் அந்த ஆயில போய் சேரும், அப்போ ஒரு கலர் வரும். இப்போ லாஸ்ட்ல தம் போடும்போது நம்ம கலர் போட வேண்டாம். அதனால பாதி குக் ஆயிடுச்சு, இன்னொரு பாதி ஃப்ரை ஆகணும். இதை வந்து மிக்ஸ் பண்ணாம விட்டுருணும், அவ்வளவுதான். இந்த கலர் பேச்சுக்கே போகக்கூடாது, கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுணும். நம்மளுக்கு தோணணும், ஆயில் நல்ல ஃப்ரை ஆயிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும்போது ஒரு மிக்ஸ், அவ்வளவுதான். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வருது இல்லையா, இப்போ போடக்கூடாது. பாருங்க, இது வந்து இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அலர்ட்டா இருக்கணும். இந்த வெங்காயத்திலேயே இருக்கும் புரி, நம்ம கலந்து போனோம்னா வெங்காயம் கருப்பாயிடும். கருப்பாயிடுச்சுன்னா பிரியாணி ரொம்ப டார்க் ஆயிடும், கொஞ்சம் லேசா கசக்க ஆரம்பிக்கும். அதனால பாருங்க, அப்படின்னா இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஐட்டம்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, மொத்தத்தையும் போடணும். ஆஹா, பாருங்க இந்த கலர் அப்படியே மாறுது பாருங்க, ரெட்டா இருக்கு பாருங்க. இந்த ஆயிலோட கலர் நீங்க பாத்தீங்கன்னா ஆயில் ரெட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ரெட் கலர் தான் பிரியாணியில வரும். அவ்வளவுதான், ஒரு 10 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணோம், ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை. அப்படியே இந்த தக்காளி, தயிர், உப்பு, கலர் பாருங்க. பாத்தீங்களா, ஒரு அழகான கலர். அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, இந்த மசாலா அப்படியே ரெட்டா. இப்ப இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்லயே விட போறோம். கொஞ்சம் தக்காளி மசாலா ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வான்கோழி கட் பண்ணிட்டு இருக்காங்க சேர்த்துட்டு தண்ணி வரும். பாத்தீங்கன்னா மசாலா பாருங்க, இந்த கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃபிளேம்ல வச்சு காய்ச்சேன், ரெட் கலர்ல அப்படியே என்னெல்லாம் விட்டு எப்படி இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து கறி ஆட் பண்ணிப்போம். கறி இந்த 7 கிலோ கறி நேரம் எடுத்து போய் அப்படியே இந்த கறியை பிறக்கிறோம். அவ்வளவுதான், இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இதெல்லாம் உடனே தண்ணி ஊற்றிடும், ஏன்னா வான்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இருந்தாலும் நான் வந்து ஃபீமேல் தான் வாங்கியிருக்கேன், கோழி தான் வாங்கியிருக்கேன், சேவல் வாங்கினேன். ஏன்னா கோழி தான் வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் வேகும். நான் வாங்கியிருக்கேன். நம்ம நாட்டுக்கோழின்னு போனாலும் கோழி தான் வாங்கணும், சேவல் வாங்கினது. ஓகே, இப்போ நான் தண்ணி ஊற்றிடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் வேகும், அதுவே போதும். தண்ணி எவ்வளவு ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது பாருங்க, இப்போ நார்மலாக நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்யும் போது 1 கிலோக்கு 800 ml தான். அப்போ ஒரு 5 கிலோ பண்ணனா ஒரு 4 லிட்டர் ஊற்றினா போதும். நான் இது வந்து 5 லிட்டர் ஊற்றுறேன், ஏன்னா 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா. இது வேக டைம் எடுக்கும். அப்போ வந்து அந்த 1 லிட்டர் சுண்டிட்டு நம்மளுக்கு அந்த கரெக்டான அளவு வந்துடும். இப்போ நம்ம எடுத்து டம் போட்டோம்னா அந்த ரைஸுக்கும் அந்த மசாலாவுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கம்மியாக போட்டோம்னு வைங்க, மசாலா ஃபுல்லாக சுண்டிடும். இந்த கறி வேகிறதுக்குள்ள ஒரு ரைஸ் வச்சு போடும்போது இந்த மசாலா இருக்காது, கிரேவி ஃபுல்லாக இருக்காது, கம்மியாக ட்ரை ஆகிடும். அப்போ வந்து பிரியாணி நல்லா இருக்காது. இப்போ இதில் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஃப்ளேம் ஹை வச்சு ஒரு கொதி, எல்லா மசாலாவும் நல்லா கொதிச்சிடும்ல, கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுணும் லோ ஃப்ளேம்லேயே. அப்புறம் எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு, இல்லைன்னா மறுபடியும் ஒரு 1/4 hour 1/2 hour விடலாம். அவசரமாக எடுத்து நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வச்சு போட்டோம்னா அது வேற டேஸ்ட். இந்த மசாலாவிலேயே இந்த வான்கோழி ஸ்லோவாக வெந்ததுன்னா அது வேற டேஸ்ட். சரியா? இந்த ஃப்ளேம் ஹை ஃப்ளேம், அப்புறம் லோ ஃப்ளேம் வந்து மெழுகு பத்தி மாதிரி எல்லாமே அந்த 3 பர்னர் இருக்கிறது மெழுகு பத்தி மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட பெரிய பர்னர் ஒரே பர்னர் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி மெழுகு பத்தி மாதிரி இருக்கும். இதுக்கு தவிர நம்ம உலைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 15 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 1 கிலோக்கு 3 லிட்டர் போல ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே வைப்போம். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டா சீக்கிரம் பொரிச்சிடும்.
கறி வேகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் 1 மணி நேரம் ஆகும் தெரியல. ஸ்லோவாக வைப்போம். எப்போ கறி வேகுதோ அந்த டைமில் ஃபாஸ்ட் பண்ணி இன்னும் நல்லா கொதிக்க வச்சு அரிசி போட்டு அடிச்சிடுவோம். இப்போ நம்ம மசாலா பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அப்படியே விட்டோம் லோ ஃப்ளேமில். எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் கூட நகரல. இன்னும் ஒரு அரை மணி நேரம் மூடி விட்டுட்டேன். நான் திறந்தது பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு அப்புறம் தான் திறந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் திறக்க போகிறேன். 1.5 மணி நேரம் ஆச்சு மொத்தம். ஓப்பன் பண்ணுவோம். எப்படி பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளேமில் வேகணும், லோ ஃப்ளேமில். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுட்டீங்க நீங்கள் பர்னர் தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும், கறியும் வந்து ரஃப் ஆகிடும். எவ்வளோ நீங்கள் வேகம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ கறி ரஃப் ஆகும். சாஃப்டாக அவரை விடணும். சரியா? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்ப்போம். எப்படின்னா இந்த லெக்ல இருந்து விடணும் இந்த கறி. இது பாருங்க, இந்த லெக்கு கீழே இருந்து எலும்பு தனியா தெரியுது பாருங்க. அப்போ இது வெந்துருச்சு, எல்லா பீஸும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம விட்டுருவோம். இந்த நேரத்தில் உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே செக் பண்ணணும். இப்படி எடுக்கிறோம், ஆயிலை நகட்டிடணும். இப்போ மேலே பாருங்க எவ்வளோ ஆயில் இருக்கு பாருங்க. இப்போ நீங்க அப்படியே மேலே இருந்து எடுத்தீங்கன்னு வைங்க, ஆயில் தான் வரும். அப்போ என்ன பண்ணும், இது பாருங்க இந்த மாதிரி நான் நகட்டுறேன். இது பாருங்க ஆயில் நகருது, கலர் மாறுது. அப்போ டிப் பண்ணி எடுத்து கையில் லேசாக ஊற்றி இப்படி செக் பண்ணணும். செக் பண்ணும்போது லேசாக புளிக்கணும், தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி உப்பு இருக்கணும், கொஞ்சம் காரம் தெரியணும். சரியா? அப்போ தான் அந்த பிரியாணியில் ஃபுல் டேஸ்ட் வரும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம், இது கரெக்டாக இருக்குது அளவு. தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சோடனே கொதிச்சிரும். நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஓகே, ஒரே நிமிஷத்துல கொதிச்சிடும். ஏன்னா 15 லிட்டர் தண்ணி தானே அது. ஆல்ரெடி ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கு. அரிசி வடிச்சு எடுத்துட்டு வந்து பாருங்க. இப்போ இந்த சுடு தண்ணியில் உப்பு எவ்வளவு போடணும்னு பாத்தீங்கன்னா 200 கிராம் தான் போடணும். அதுலயும் 200 போட்டோம், இதுலயும் 200 போடுவோம். 10 10 போட்டுக்கலாம். நான் வந்து கை அளவா போடுறேன், நீங்க வந்து வெயிட் பார்த்துக்கிறதா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கை அளவுனா அது பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு 5 விரலுக்கு மேலே வர மாதிரி, அரை கை. சரியா? பார்த்தீங்கன்னா அரிசி எப்படி கொதிக்குது பாருங்க. நம்ம மாஸ்டர்ஸ் எடுத்து வந்து அந்த அரிசி அப்படியே போடுறாங்க. போட்ட உடனே லேசா இப்படி கிண்டி விடணும். நம்ம வந்து தண்ணி ஒரு நார்மல் ஃப்ளேமில் இருக்கும் போதே உப்பு போட்டோம். உப்பு போட்டதுக்கப்புறம் கொதிச்சிருச்சு, உப்பு கரைஞ்சிட்டு இருக்கும், அரிசியும் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த நேரத்தில் எடுத்து சேம் அதே மாதிரி ஒரு செக்கிங். இதை பாருங்க. எப்படி இருக்கணும்னா தொண்டைக்கு நல்லா உரக்கணும்னா உப்பு அதிகமாகிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணணும். போட்டுட்டு இதை ஹாஃப் பாயில் ஆகிறதுக்கு ஒரு 1-2 நிமிஷத்துல வந்து ஹாஃப் பாயில் ஆகிடும். ஹாஃப் பாயில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அரிசி வந்து ஊற வைக்கும் போது அது என்ன லென்த்தில் இருக்கோ, ஊற வைக்கும் போது பச்சை அப்படியே அரிசி அது வந்து அப்படியே அதோட சைஸ் வந்து டபுள் ஆகிடும். அது வந்து ஹாஃப் பாயில் அப்படின்னு அர்த்தம். பாருங்க ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரைஸை நான் எடுக்கிறேன். அது பாருங்க, கிட்ட பாருங்க. அடுப்பை நம்ம உடனே அணைச்சிருவோம். இது பாருங்க, நம்ம போட்ட அரிசியோட லென்த்து 50% ஏறி இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வடிச்சிருவோம். வடிக்கிறதுக்கு வந்து வடிக்கூடை வச்சிருக்கேன். இதுல இருந்து முண்டு ஒரு துணி வேற வச்சிருக்கேன். நம்ம ஊத்த ஊத்த தண்ணி போயிட்டே இருக்கும். பாருங்க, ஊத்த ஊத்த தண்ணி அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. மூங்கில் கூடையா இருந்தாலும் சரி, அல்லது ஹோல்ஸ் வச்ச கூடையா இருந்தாலும் சரி. இங்க பாருங்க ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து மிச்சம் ரைஸ் இருந்தால் கொஞ்சம் அதே சுடு தண்ணியை ஊற்றி அப்படியே போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ இது வடிகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பிரியாணி மசாலாவை லேசாக இப்படி சும்மா இப்படி லைட்டாக இப்படி கிண்டி விட்டால் போதும். அவ்வளோதான், கிண்டி விட்டுட்டோம். இப்போ இந்த ரைஸ் வந்து இது பாருங்க இப்படி தூக்குறோம், துணியை பிடிச்சி தண்ணி எல்லாமே வடிச்சிடணும். அரை வேக்காடாக இருக்கும்போது நம்ம இப்படி இப்படி குலுக்கணும்னா அரிசி உடையும். பிரியாணி வந்து தம் எடுத்து பார்க்கும்போது பாதி பாதியாக அரிசி தெரியும். இப்போ இந்த அரிசியை எடுத்துட்டு போய் சென்டரில் விடணும். இதை பாருங்க, விட்டு இந்த துணியை இப்படி பிடிச்சி இப்படி நீக்கி
உள்பாகத்துலேருந்து இப்படி உதறணும்னா ரைஸ் எல்லாம் கீழே விழாம எல்லா ரைஸும் அதில் போயிடும். அது பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மேலே ஓட்டிட்டு இருக்க ரைஸ் எல்லாம் உதிரி இருந்ததுன்னா இப்படி தட்டி விட்டுட்டு இந்த ரைஸை ஃபுல்லாக உள்ள டிப் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதோடைய கலரு. இப்போ உள்ள வந்து ரைஸை ஃபுல்லாக கரண்டியை உள்ள டெப்த் வரைக்கும் முக்கக்கூடாது. இப்படி இது பாருங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாகவும் ரைஸுக்கும் மசாலாவுக்கும் லெவலாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி அந்த சுடு தண்ணி தேவையில்லை, வடிச்ச தண்ணி தேவையில்லை. இன்கேஸ் ரைஸ் மேலே இருக்குது மசாலா கொஞ்சம் கீழே இருக்குது அப்படின்னும் போது நம்ம லேசாக எடுத்து சுடு தண்ணி இப்படி ஊற்றி பார்க்கணும், கொஞ்சம் ஊற்றி பார்க்கணும் ரெண்டுமே ஈவனாக இருக்கா. ஈவனாக இருந்தால் ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தட்டை எடுத்து ஒரு வெயிட் தண்ணி வச்சு மேலே வைக்கிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக இந்த கேப் வந்து போகாத அளவுக்கு. ஏன்னா இந்த தட்டு கொஞ்சம் கேப் இருக்குது, அதனால தான் நான் வச்சேன். மேபி தட்டு வந்து ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா இது கூட தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளேம் லைட்டாக ஹை வைப்போம். அது பாருங்க இந்த மாதிரி. லேசாக தான் ஹை வைக்கணும், ரொம்ப கிடையாது. அவ்வளோதாங்க. இப்போ இது ஹை ஃப்ளேம். ஒரு 2 நிமிஷத்தில் சைட்ல இருந்து ஆவி வரும். இல்லை வரலன்னா கூட 2 நிமிஷத்தில் நம்ம லோ ஃப்ளேம் வச்சிடணும். மெழுகு பத்தி மாதிரி வச்சுட்டு 20 நிமிஷம் பர்ஃபெக்டாக தம் ஆயிருக்கும் சாப்பாடு. இப்போ நம்ம இந்த பிரியாணி தம் போட்டு கரெக்டாக 20 நிமிஷம், 20 + ஒரு 2 நிமிஷம் அந்த ஃபாஸ்ட்டாக வச்சோம் ஃப்ளேமை. நம்ம இந்த வெயிட்டை நவுத்திடுவோம். மூடியை வந்து இப்படி திறக்கணும், ஏன்னா இதில் தண்ணி இருக்கும். இது பாருங்க, இது பாருங்க எவ்வளோ தண்ணி. ஸோ நம்ம இந்த மூடியை இப்படி திறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அதில் போயிடும் ஒன்று. அண்ட் வந்து இப்படி தூக்கும் போது உள்ள வந்து அந்த 20 நிமிஷமும் அந்த தம் அப்படியே இருக்கும். உள்ள ஹீட் அப்படியே இந்த கைக்கு வரும். இந்த ஹீட் இந்த கேப்ல இருந்து இந்த கைக்கு வந்து முடி எரிஞ்சிரும், தோல் கூட உறிஞ்சிருக்கு. இப்போ பிரியாணி பாருங்க உள்ள அப்படியே சேமியா மாதிரி மடங்கி 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 இருக்கு பாருங்க. இந்த சாப்பாடை நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஓரத்துல இருந்து இப்படி குத்தி இப்படி திருப்பி போடணும். மேலே ஏதாவது ரைஸ் இருந்தால் அது சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சென்டரில் இப்படி குத்தி இப்படி திருப்பி போடணும். அதே மாதிரி எல்லா சைடும் குத்தி குத்தி இது பாருங்க. அவ்வளோதான். ஏன் அப்படின்னா ரஃப்பாக இருக்கிற சாப்பாடு மேலே அது உள்ளே போய் அந்த ஹீட்டில் சாஃப்ட் ஆகிடும். இது பாருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஓரமாக இந்த கரண்டியை போட்டு கீழே தண்ணி இருக்கா, ஆமாம் லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் எப்படின்னா இப்படி கரண்டி இப்படி விட்டு இப்படி உள்ளே எடுக்கும்போது மேலே எடுக்கும்போது இப்படி வடியும். அது பாருங்கள் வடியுது பாருங்கள், சுட்டு லைட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து மசாலா ஈரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம மறுபடியும் பிளேட்டை மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுவோம். 5 மினிட்ஸ் விட்டோம்னா இந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி போய் சூப்பராக இருக்கும், அப்படியே ட்ரையாக இருக்கும் சாப்பாடு. ஒரு 5 மினிட்ஸ் அதே ஃப்ளேம்லேயே விட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சி விட்டுருவோம். அணைச்சி விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 மினிட்ஸ். இந்த மசாலாலாம் நல்லா செட் ஆகிருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணுவோம். வருது இதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கரண்டியை உள்ளே போட்டு பிரியாணியும் கறியும் எடுப்போம். அது பாருங்கள் ஒரு சைடு இப்படி எடுத்து இப்படி மேலே போடணும். ஒரு சைடில் இருந்து ரைஸ் எடுக்கிறோம், இப்படி மேலே போடுறோம். எல்லா சைட்ல இருந்தும் பெரட்டக்கூடாது. அந்த மாதிரி பெரட்டினா எல்லா ரைஸும் உடைஞ்சிரும். போட்டாச்சுங்களா? இப்போ நம்ம வந்து கறி எடுப்போம். பாருங்க அப்படியே லெக்கு அடா 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 அடா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தண்ணி ட்ரையாக இருக்குன்னு சொன்னால அதை பாருங்க, அந்த தண்ணி மசாலா இருந்தது சொன்னால அதை நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டவுடனே எல்லா மசாலாவும் அப்சர்வ் ஆகிடுச்சு, அரெஸ்ட் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் கீழேயும் மசாலா எதுவும் அடி பிடிக்கல, நல்லா ட்ரையாக மசாலாலாம் செட் ஆகி சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பனிங் வந்தேன் மலேசியாவுக்கு, துபாயிலேருந்து 15 டேஸ் இருந்தேன். போனேன், மறுபடியும் 15 நாள் வந்துட்டேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜபார் வைலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஏன்னா சிங்கப்பூர் கேஎல்லேருந்துலாம் வராங்க அப்படின்ட்டு. வந்ததுக்கப்புறம் அதுலேயே ஒரு பிரயோஜனமாச்சு, நிறைய பேரை சந்தித்தோம். அப்புறம் குலாப் ஜாமுன் வந்து லான்ச் பண்ணோம். ஏன்னா குலாப் ஜாமுன் வந்து மலேசியா ரெஸ்டாரண்ட்டில் இல்லை, மீதி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்குது. நம்ம துபாயில் யூஏஇயில் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்குது. வான்கோழி பிரியாணி எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் இல்லை, ஃபஸ்ட்டு மலேசியா ரெஸ்டாரண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 மெனு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்னுமே நான் இங்கே இருக்க போகிறேன், இருந்து இன்னும் ஒரு 4-5 மெனுவை நான் ஆட் பண்ணிட்டு தான் வரப்போகிறேன். ஸோ இந்த லெக் பீஸ் பாருங்கள், நான் காமிச்சேன், அப்படியே வாய் ஊறுது, நல்ல மசாலாலாம் ஊறி. ஏன்னா 1.5 மணி நேரமாக அந்த மசாலாவிலேயே வெந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, நல்ல ஜூஸியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து
சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வான்கோழி பிரியாணி கிடைக்கும். கொஞ்சம் இயர்லியாகவே வந்துருங்க. மேபி சொல்ல முடியாது, ஒரு 9 மணிக்கு அந்த மாதிரி காலி ஆச்சுன்னு நீங்கள் நைட்டில் நம்ம வந்து மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நான் ப்ரிப்பேர் பண்ணால் அது டைமிங் 11 மணி ஆகிடும். அப்போ அதுக்கு மேலே வச்சு நம்மளால் விற்க முடியாது. ஸோ வீட்டில் யாராவது செய்கிறீங்கன்னா ஸோ இதுதான் மெத்தடு. யாராவது ஆர்டர் பண்ணுறீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதுதான் மெத்தடு. இதில் நீங்கள் 10 கிலோ செஞ்சோன்னா அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 2 கிலோ செஞ்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.